என்வழி சினிமா தளத்துக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். வணக்கம். வடிவேலு இந்த பேர் தமிழ்நாட்டில் அல்லது தமிழர்கள் ஒவ்வொருடைய வீட்டு ரேஷன் கார்டுலையும் தான் அவர் பேர் இல்லையே தவிர மற்றபடி எல்லா வீடுகளிலும் நீக்கமர நிறைந்த ஒரு நகைச்சுவை கலைஞர் யாருன்னா வடிவேலு தான். அன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கும் பொருந்துகிற ஒரு கலகலப்பான நகைச்சுவை பார்க்கணும்னு சொன்னால் அது நம்ம வடிவேலு நடித்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மக்கள் கலைஞராக மிகப்பெரிய பெயரை பெற்றவர். ஆனால் அண்மை காலமாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் வடிவேலை நம்மால் பெரிய திரையில் அடிக்கடி பார்க்க முடியல. அப்போல்லாம் படம் அது சின்ன படமோ பெரிய படமோ அல்லது குப்பை படமா இருக்கும். ஆனால் வடிவேலோட காமெடி மட்டும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். அது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த கடந்த 10 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வடிவேலுக்கு கம்பேக் படம், இது வடிவேலுக்கு கம்பேக் படம், வடிவேலு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும். ஆனால் அந்த படங்கள் அத்தனையும் பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கோம். அண்மையில் அப்படி கொடுத்த ஒரு படம் வடிவேலு கதாநாயகராகவே நடித்த நாய்சேகர். ஒரு படத்தை, ஒரு நகைச்சுவை படத்தை எப்படியெல்லாம் எடுக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் எடுத்து வச்சிருந்தாரு அந்த டைரக்டர். தனியாக அவர் வடிவேலு வச்சு மிகப்பெரிய காமெடி காட்சிகளை எழுதுறவர் சுராஜ். இப்போ திரும்பவும் வடிவேலு ரிட்டர்ன்ஸ், வடிவேலு கம்பேக் அப்படின்ற ஒரு டேக்லைனோட ஒரு படம் அண்மை காலத்தில் பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது. அந்த படம் தான் கேங்கர்ஸ், சுந்தர் சி இயக்கம், சுந்தர் சி டைரக்ஷன். அப்படிங்கிறதுனால இந்த படத்தை நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக வடிவேலுக்கு கம்பேக் படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோட அந்த படத்துக்கு போனோம். இந்த படத்தோட சிறப்பு காட்சி போட்டு காமிச்சாங்க. நம்ம வடிவேலு கம்பேக்கா கோபேக்காங்கிறத அப்புறமா பார்ப்போம். முதல்ல இந்த படத்தை பற்றி பார்த்துருவோம். இந்த படம் சுந்தர் சி எழுத்து இயக்கத்தில், குஷ்பு தயாரிப்பில், ஏசி சண்முகத்தோட அந்த அவருடைய நிறுவன தயாரிப்பில் உருவாகி இருக்கிற படம் இது. கேங்கர்ஸ், அதாவது கேங்ஸ்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு கேங்ஸ்டர்னா ரவுடி கும்பல்னு சொல்லலாம். இது கேங்கர்ஸ்னா அது என்னன்னு சொன்னால் அது படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஏன் கேங்கர்ஸ்ன்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அதுக்கும் ஒரு ரீசன் அங்கே சொல்கிறாங்க. இதில் கதை பெருசாக ஒன்றும் இல்லை. சுந்தர்சி படத்தில் நீங்கள் கதைகளை விட காட்சிகள் தான் அதில் கலகலப்பாக இருக்கும். அதை மட்டுமே எதிர்பார்த்து போகலாம். இதில் கதைன்னா ஒரு பள்ளிக்கூடம், அரசு உதவி பெறுகிற ஒரு பள்ளிக்கூடம், ஒரு இதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது. அந்த மேனேஜ்மெண்ட் சட்டவிரோதமாக சில காரியங்கள்லாம் செய்கிறாங்க. அந்த பள்ளியிலிருந்து அடிக்கடி பெண் குழந்தைகள் காணாமல் போகிறாங்க. அது ஏன் காணாமல் போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அந்த பெண்களை கூட்டிகிட்டு போய் அப்படிங்கிறது ஒரு ட்ராக். இந்த காணாமல் போகிற குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ரகசியமாக ஒருத்தரை ஆசிரியர் மாதிரி வேடம் விட்டு அனுப்புகிறாங்க காவல்துறையினர். அது யாருங்கிறதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அப்போ அப்போ அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா, அந்த அனுப்பி வச்ச கையோட அந்த பள்ளிக்கு சேர்றவர் யாருன்னா சுந்தர் சி, பிடி மாஸ்டர் வர்றாரு. அப்படி வந்தவர் என்ன பர்பஸ்க்காக வந்திருக்காரு, எப்படி அவர் வடிவேலு அவங்க கூட எல்லாம் சேர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இரண்டாம் பாதி. இதில் இந்த பெண்கள் காணாமல் போய் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறத ஒரு பெரிய அதை வச்சு பெருசாக கதையை டெவலப் பண்ணாமல் அந்த ஸ்டோரியை ஒரு பாதியிலே அதோட நிப்பாட்டிடுறாங்க. அது என்ன ஆச்சுங்கிறத சொல்லி முடிச்சுட்டு அதன் பிறகு இந்த பள்ளியினுடைய மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்க, இந்த குரூப் என்னென்ன தில்லுமுள்ளு வேலை பண்ணுறாங்க, இவங்க எப்படியெல்லாம் பணத்தை பதுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது இன்னொரு ட்ராக்கில் அந்த கதை போய் கிளைமேக்ஸில் எல்லாமே சுபமாக முடிகிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வச்சுருக்காங்க. அதில் சுந்தர் சிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஆக்சுவலாக அது சுந்தர் சியோட ஃப்ளாஷ்பேக் இல்லை, இன்னொருத்தருடைய ஃப்ளாஷ்பேக்கை தனது ஃப்ளாஷ்பேக்காக சொல்லுவார். அதில் அவருக்கு ஒரு மனைவிக்கு குழந்தை பிறக்கிற அந்த இதெல்லாம் அதில் வச்சுருப்பாங்க. ஒரு மாதிரி கலவையான ஒரு கதை தான் அது. அதாவது 2 கதைகளை ஒன்றா சேர்த்து வச்ச மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்கார் சுந்தர் சி. இப்போ இது நம்ம கதை முக்கியம் இல்லை, இதில் காட்சிகள் எப்படி இருக்குது, நம்ம குடும்பத்தோடு போய் இப்போ உட்காந்தா கண்டிப்பாக பொழுதுபோக்கு கேரண்டி இருக்கா அப்படின்னு சொன்னால் 100% கேரண்டி இருக்குது. நீ தாராளமாக சுந்தர் சியை நம்பி இந்த படத்துக்கு போய் உட்காரலாம். ஏன்னா காட்சிகளை அந்த மாதிரி கலகலப்பாக வச்சிருக்காரு. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அந்த உற்சாகத்துக்கும் கலகலப்புக்கும் பஞ்சம் இல்லாமல், கூடவே கவர்ச்சிக்கும் பஞ்சம் இல்லாமல் இந்த கதையை நகர்த்திட்டு போகுது சுந்தர் சியோட திரைக்கதை. இதில் பிரதானமாக யார் அப்படின்னா வடிவேலு தான். வடிவேலு கம்பேக்கா கோபேக்கான்னு கேட்டோம் இல்லையா. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்
அவரை அறிமுகப்படுத்துகிற காட்சி இருக்கு பாருங்க, அந்த காட்சி பார்த்த உடனே நமக்கு பக்குனுது. என்னடா அது வடிவேலை நம்ம எப்படி எதிர்பார்த்து வந்தோம், என்னடா அப்படி டிராமாவில் இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் வந்து வேஷம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அவருக்கு ஒரு மோசமான மேக்கப்பு விக்கு அந்த மாதிரி வச்சிருக்காங்களே எப்படிரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு காட்சிகள் மாற மாற வடிவேலுக்கு வெவ்வேறு ஒரு கெட்டப் கொடுத்துருக்காரு சுந்தர்சி. அதில் இந்த நெஜ கெட்டப் இருக்க, அதை விட அவர் போலீஸ்காரரா பெண் வேடம் போட்டு, அதே போல் பூட்டு சாவி ரெடி பண்ணுற சார்லஸா, இந்த மாதிரி வெவ்வேறு வேடங்களில் வராரு. அந்த வேடங்கள்ல எல்லாம் வந்து கச்சிதமாக நம்ம பழைய வடிவேலை நம்மளால் பார்க்க முடியுது. ஆஹா வந்துட்டாரா கம்பேக் அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. இதில் ஆரம்பத்தில் கொஞ்சம் அந்த நெருடல் இருந்தாலும், ஏன் இந்த மாதிரி ஒரு மோசமான மேக்கப் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இன்னொன்று வடிவேலுக்கு வயிறு கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி, முகம் வந்து தொங்கி போன மாதிரி, அந்த மாதிரி அவருடைய வயசுக்கேற்ற அந்த அந்த இதெல்லாம் இருக்கு. அதை மறைக்காம ஏன் அப்படியே வச்சிருக்காரு சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா, அடுத்தடுத்த கெட்டப் கொடுக்குறாரு பாருங்க. அதில் டோட்டலாக வந்து வடிவேலு வந்து நம்ம பழைய நகரம் படத்தில் நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி நாய்சேகர் மாதிரி, இன்னும் இந்த மாதிரி நிறைய நமக்கு பழைய நினைவுகளை அப்படியே வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி வடிவேலு வந்து விதவிதமான கெட்டப்பில் வந்து அந்த காட்சி அதுலெல்லாம் வந்து நமக்கு 100% வந்து சிரிப்புக்கு உத்தரவாக இருந்துறாரு. அதுவும் குறிப்பாக பெண் வேடம் போட்டுட்டு தியேட்டரில் அவரும் அந்த பக்ஸ் இருக்காப்லையே, அவர் 2 பேரும் பெண் வேடம் போட்டுட்டு வருவாங்க. அதில் தியேட்டர் முழுக்க சிரிப்புன்னா சிரிப்பு, அப்படி ஒரு உற்சாகம் ஜனங்களுக்கு வந்துட்டாரா நம்ம திரும்ப அவரை பெண் வேடத்தில் பார்த்த உடனே வந்து உற்சாகத்தில் எல்லாரும் கத்துறாங்க. அப்படி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு வடிவேல். நிச்சயமாக வந்து இந்த படம் அவருக்கு செட்பேக் கிடையாது, 100% ஒரு கம்பேக் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா மாமன்னன் அப்படி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, அதில் வடிவேலு கம்பேக்கு வேற ஒரு பரிமாணம்னு சொல்லிட்டு. எனக்கு அது அப்படியெல்லாம் தோணல. ஏன்னா இந்த மாமன்னன்ல வர்ற கேரக்டர் இருக்கு, மாமன்னன் கேரக்டர், எம்எல்ஏ கேரக்டர், இந்த மாதிரி கேரக்டர் பண்ண கோடம்பாக்கத்தில் 1000 பேர் இருக்காங்க, 1000 நடிகர்கள், நல்ல திறமையான பல கலைஞர்கள் இருக்காங்க. ஆனா அவங்களால செய்ய முடியாது எதுன்னா இந்த படத்துல வர இருப்பாருங்க சிங்கார வடிவேலு. இந்த சிங்கார வடிவேலு செஞ்சதை அவங்க யாராலையும் செய்ய முடியாது. அதனால வடிவேலுன்ற ஒரு அதாவது ஒப்பில்லாத ஒரு நகைச்சுவை கலைஞர் அவரை வந்து அவராகவே இருக்க விடுங்க. அவருக்கு தேவையில்லாமல் இந்த ஹீரோ வேஷம் கொடுக்கறது, இல்லை இந்த இந்த மாதிரி ஏதாவது வந்து இந்த நாய்சேகர் மாதிரி படம் இதெல்லாம் வந்து பண்ணாமல், வடிவேலு இத்தனை காலம் வந்து என்ன நகைச்சுவை பண்ணாரோ அதிலே அடுத்தடுத்த கட்டம் என்ன, அவர் அடுத்தடுத்து எப்படி காட்டலாம் அப்படி யோசிச்சு வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா உண்மையாகவே வந்து இன்னும் ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு வந்து சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது தமிழ் சினிமாவில். ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிக 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 பஞ்சம் எதுன்னா கதை பஞ்சம், நகைச்சுவை பஞ்சம். இது ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நகைச்சுவை கலைஞர்கள் சந்தானம், வடிவேலு இவங்கெல்லாம் திடீர்னு காணாமல் போனதில் நம்ம சிரிக்கவே மறந்துடுறோமோ படத்துக்கு போனால் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் வருது. அதை போக்க வந்திருக்கிற வடிவேலை வந்து நம்ம மனசார வந்து வரவேற்கலாம். மற்றபடி இதில் மற்ற பாத்திரங்கள்லாம் சுந்தர்சி அவர் வழக்கமாக வர்ற ஒரு இதுதான். சண்டை காட்சிகள்லாம் வந்து அப்படி ஒரு நீங்கள் லாஜிக்கெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஆக்ரோஷமான சண்டை காட்சி. சுந்தர்சியோட ஹைட்டு வெயிட்டு வந்து அவர் கொடுக்குற பஞ்செல்லாம் வந்து நம்புற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். அந்த பார் ஃபைட்டாக இருக்கட்டும் அல்லது செங்கல் சூழலில் நடக்கிற ஃபைட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு சுந்தர்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா நாயகி கேத்ரின் தெரசா ஆரம்பத்திலேருந்தே வந்து அவங்களை இப்படித்தான் காட்டணுன்ற முடிவோட எடுத்திருக்காங்க போல இருக்கு. அதுலேயும் அந்த கிளைமேக்ஸுக்கு முன்ன வர்ற ஒரு பாட்டு, அதில் வந்து இந்த உரிச்சு கோழி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தன்றதை தெரிஞ்சுக்கலாம். பேருக்கு சும்மா ஒரு துணியை போட்டுட்டு அவங்க மேக்சிமம் கவர்ச்சியோட மேக்சிமம் லெவல் என்னவோ அது வரைக்கும் ஆடி காட்டிட்டாங்க. அவங்களுடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், பார்க்கறதாகட்டும், அல்லது அந்த உடல் அந்த கவர்ச்சியை காட்டுறதாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இதில் கவர்ச்சியில் வந்து உச்சகட்டம் என்னவோ அதை காட்டிடணும் அப்படிங்கிற முடிவோடு வந்து பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. பக்ஸ் வந்து அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவருக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, அதுவும் கரெக்டாக தான் ஒர்க் அவுட் ஆகுது. பெண் வேஷத்தில் வந்து வடிவேலு கூட அவர் வர்ற காட்சிகள்லாம் உண்மையிலே வந்து இப்போ நினச்சாலும் வந்து சிரிப்பு வருது. நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க காம்போ வந்து புதுசு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதே போல் அந்த வில்லன்களாக வர்ற கோஷ்டி, அவங்க இது மைம் கோபி உள்ளிட்ட அவர்களும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. வழக்கமான வேடம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னா அவர் சிறப்பாக எக்ஸ்ட்ரானரி நடிச்சிட்டாங்கன்னு சொல்ல, வழக்கமான வேடம் அவங்களுக்கு, அதை அவங்க சரியாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி இசை பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பாடல்கள் வந்து என்ன பாட்டு எதுவுமே வந்து நினைவுக்கு வரல யோசிச்சு பார்த்தா.
அதுக்காக தான் இந்த மாதிரி பழைய பாட்டெல்லாம் எடுத்து ரெட்ரோ சாங்கன்னு வச்சிடுறாங்க போல இருக்கு. இவங்களால வந்து எதுவும் மக்கள் முணுமுணுக்கிற மாதிரி கூட பாட்டு கொடுக்க முடியலன்றதுனால தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க போல இருக்கு. ஆனால் சுந்தர் சி அதை பண்ணலை, அவருக்கு தெரியும் அதோட சீக்வன்சஸ் என்னன்னு சொல்லிட்டு. கேமரா ஒர்க்கு, அதே போல் எடிட்டிங்கு, இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து இந்த படத்தில் போரான காட்சி, ஐயோ உட்கார முடியலடா அப்படின்ற எந்த காட்சி இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆறுதல். நான் வந்து எந்த படத்தையுமே வந்து ஓவர் ப்ரைஸ் பண்ணுறதில்ல, அதுக்கான அவசியம் நமக்கு கிடையாது. இந்த படம் என்னன்னா, நம்ம என்ன எதிர்பார்த்து போகிறோம்? ஒரு படத்துக்கு போனால் 3 மணி நேரம் வந்து ரொம்ப நல்லா இருந்துட்டு வரும், ஜாலியாக இருந்துட்டு வரணும், எந்த ஒரு கவலையும் நமக்கு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தானே தோணும் நமக்கு. அந்த நினைப்போட போகிற அத்தனை பேரையும் வந்து இந்த கேங்கர்ஸு 100% வந்து திருப்திப்படுத்தும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான படம், அப்படி இப்படி அப்படி ஓஹோன்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நானும் வந்து அதை அப்படி சொல்ல வரல. அதே போல் வந்து லாஜிக்கு அது இதெல்லாம் வந்து எதையுமே பார்க்க முடியாது. ஒரு இந்த மாதிரி படங்களை வந்து அப்படியெல்லாம் எந்த நினைப்பும் இல்லாமல் போனால் தான் ரசிக்க முடியும். அதனால் அந்த நினைப்பு எதுவும் இல்லாமல் வடிவேலு, பழைய வடிவேலு பார்க்கணும், அது சுந்தர் சிங் அவருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி இருக்க, அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக அந்த படத்துக்கு போகலாம்.